மூவியில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்கிறத விட படம் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கு. இந்த மூவியோட கான்செப்டே நான் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சராக சொல்லிடுறேன். இந்த மூவியோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்புறவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு அது சிலை. அந்த மாதிரி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு கேட்ட கொஸ்டினுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணோன்னா, இந்த படத்தை ப்ளஸ்ன்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ்ன்னு நினைக்கிறவங்களுக்கு மைனஸ், அவ்வளோதான். ப்ரோ காமெடிலாம் சுத்தமாக இல்லை ப்ரோ. தேடணும் ப்ரோ போயிட்டு. சிரிப்பு வருது. அடப்பாவி, ஒரு காலத்தில் எல்லா நடிகரையும் இவ்வளோ தூரம் வாழ வச்ச ஆளா நீ இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்க காமெடிக்குன்னு சிரிப்பு வருது. மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்டு சேஷு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மாறன், அதுக்கப்புறம் நேல்கல் ரவி. மற்றபடி மூவியில் ப்ளஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது ப்ரோ. நான் அது சொல்ல ப்ரோ படம் மொக்க தான் ப்ரோ. ரொம்ப ரொம்ப மொக்க ப்ரோ. படம் ஃபுல்லாகவே மொக்க. சும்மா எதுக்கு போனோம்? ஃப்ரீ டிக்கெட்டில் வந்தேன் ப்ரோ. நான் அதனால் பார்த்தேன் ப்ரோ. ஃப்ரீ டிக்கெட்டில் வந்தேன் ப்ரோ. அது ஒரு பையன் கொடுத்தான் ப்ரோ நெடுமண்டத்துலேருந்து. நல்லா இல்லை படம், சுத்தம் மோசம் ப்ரோ. யாருமே நல்லா இல்லை ப்ரோ. யாரும் இல்லை, ரொம்ப மொக்க ப்ரோ. மூவியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மூவியா இதுன்னு யோசிங்க. போய் இது மூவியா ப்ரோ? நான் வந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வச்சுக்கோங்க, முன்னாடி யாரும் காலியாக இருக்காது, பின்னாடி நாங்கள் உட்காந்தோம், வேறு யாரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷோனா எப்படி இருக்கும்? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோக்கு இப்படி தூக்கின்னு வந்தீங்க, எதுனா இருக்குதா? உள்ளே கிடையாது, பேருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. சந்தான ஆக்டிங் காமெடின்னு நம்ம தேடணும். காமெடி, அவர் காமெடி ஆக்டரா? நீங்கள் காமெடி ஆக்டரா அவர் சொல்கிறீங்களா? காமெடி ஆக்டரா? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அதெல்லாம் ப்ரோ, இதெல்லாம் சும்மா ப்ரோ. இது படமே இல்லை ப்ரோ. அவர் மாநில இஷ்டத்துக்கு எடுத்துட்டாரு. அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்னால தான் நிறைய படம் வருது. அவர் நடித்த படம் தான். எதுனா காமெடின்னு கேட்டிங்கன்னா காமெடியே கிடையாது ப்ரோ. கதையே இல்லை ப்ரோ. நான் தேடுறேன் ப்ரோ. நீங்கள் இதில் கேரக்டர் பேர் கூட எனக்கு தெரியாது. உள்ளே போய் உட்காந்தேனே தெரியாது ப்ரோ. ப்ளஸ்ஸு வந்து இது வந்து படமான்னு பார்க்கணும். மைனஸ் வந்து இது ஒரு படமே இல்லை, அவள் தான் ப்ரோ. படம் நல்லா இல்லை, அவள் தான். வேறு எதாவது சொல்கிறது நோ. நான் படம் நல்லா இல்லை, அவள் தானா? படம் நல்லாவே இல்லை. மூவியில் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். வேறு லெவல். அது பேர் சொல்கிறாங்கன்னா அவங்க மூவியே பார்த்துருக்க மாட்டாங்க ஒழுங்காக. நல்லா தான் ப்ரோ இருக்குது காமெடி. போன படத்தோடு இந்த படம் நல்லா காமெடி அதிகமாகவும் இருக்குது. லவ் சென்டிமெண்ட் தான் கம்மி, வேறு ஒன்றும் இல்லை. தலைவருக்கு படம் வேறு லெவலு. ஸ்டோரி வைஸில் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் நல்லா தான் முடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அந்த அளவுக்கு அவங்க நல்லா, ஹீரோயின் நல்லா இருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்கள அதிகமாக வைக்கல. தலைவர் வேறு லெவல். ஆனால் கதை நல்லா தான் இருக்குது. கதை நல்லா தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா தான் முடிச்சிருக்காங்க. அநேகமாக பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 அதிகமாக எதிர்பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. மூவியோட ப்ளஸ்னால் நல்லா இருக்குதுண்ணா. படம் நல்லா இருக்குது. காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். நல்லா இருக்குது. ஹீரோனி நல்லா இருக்குண்ணா. கதை நல்லா இருக்குது. கதை வந்து பரவாயில்ல. ப்ளஸ்ஸு தான். இப்போ ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. காமெடி ஆனால் நல்லா தான் இருக்குது. அதான் நான் மைனஸ் தான் சொன்னேனே. ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி சூப்பராக தான் இருக்குது படம். அதாவது பொறுமையாக அவங்க சொல்கிற கருத்து என்ன உண்மை தான். ஆனால் வந்து அது பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்குது. சந்தானம் எப்போவுமே போல் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ஹீரோயின் போர்ஷன் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டான பேராக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. மூவியில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு சொல்கிறத விட படம் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கு. இந்த மூவியோட கான்செப்டே நான் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சராக சொல்லிடுறேன். இந்த மூவியோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்புறவங்களுக்கு கடவுள், நம்பாதவங்களுக்கு அது சிலை. அந்த மாதிரி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு கேட்ட கொஸ்டினுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணோன்னா, இந்த படத்தை ப்ளஸ்ன்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸ் நினைக்கிறவங்களுக்கு மைனஸ், அவ்வளோதான். ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, நார்மலாக தான் போச்சு. பட் ஆனால் வந்து நான் ரொம்ப படத்தை ரசித்து பார்த்தேன். அதனால் எனக்கு படம் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின் போர்ஷன்ஸ் அவ்வளோவா இல்லை. இதை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரக்டர் வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இது இந்த டீமை வச்சு பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எடுத்த நல்ல ஒரு டிசிஷன் சொல்லலாம். காமெடி நல்லா இருக்குது. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் இந்த படத்தோட கான்செப்டும் அதுதான். ஸோ சிலையை வந்து சிலையாக பார்க்குறவங்களுக்கு தான் அது சிலை, கடவுளாக பார்க்குறவங்களுக்கு கடவுள். எனக்கு இந்த படம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரில. நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. அவங்க ஸ்லோவாக பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதுதான் படத்தோட கான்செப்டே இதுதான். ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஃப்ரைடே, ஸோ இந்த சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஃபுல் ரஷ் இருக்கும்.
கிளாப் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸுன்னு சொல்கிறத விட சிந்திக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்கு. காமெடின்ற பேரில் கொன்னுகிறா போல, நல்லாவே இல்லை. படம் நல்லா இல்லைங்க. இவர் நான் தான் சொல்கிறேனே, அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், இன்னொருத்தன் கூட இருந்தவன் பெரிய ஆள் ஆகிட்டான்னு இவரும் வந்து தன்னோட போர்ஷனை விட்டு காமெடியை விட்டு ஃபஸ்ட்லாம் தனியாகவே படம் நடிச்சுன்னு தனியாகவே அவருக்கான காமெடி பண்ணி படம் 2-3 படம் ஹிட் பண்ணார். இப்போ வர படத்தில் சந்தானம் இருக்கிறாரா இல்லையா? சந்தானம் படம் பேர் போட்டாலே சேஷு மாறன் அந்த என்ன சொல்கிறது அவரோட அந்த குரூப்பு எல்லாமே வந்துடுது. மொட்டை ராஜேந்திரன் வந்துடான். இப்போ புதுசாக இவரும் வர ஆரம்பிச்சிட்டாரு. யார்? நம்ம கூல் சுரேஷ். கூல் சுரேஷை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ இந்த படத்தில் பண்ணியிருக்கா. ஹீரோயின் மற்ற பெரிய படத்தில் எப்படி ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாங்களோ இதில் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. பட் கதை வீக்கு, ஹீரோயினுக்கு ஆனால் போர்ஷனே இல்லை. போட்டுட்டமே லைட்டாக உரசிக்கிறாங்க, அவ்வளோதான். கிரிஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்தில் உக்காந்து கிராமத்துள்ள யாரையும் வர விடாமல் என்ன சொல்கிறது மெட்ராஸைன்னு ஒரு கான்செப்டை உள்ள தூக்கின்னு வந்து கிரிஞ்சி 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 இதெல்லாம் வந்து 80ல் எடுக்க வேண்டிய படம் இப்போ எடுத்து வச்சுக்கிறப்பல சிரிப்பு வருது. அட பாவி, ஒரு காலத்தில் எல்லா நடிகரையும் இவ்வளோ தூரம் வாழ வச்ச ஆளானி இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்க காமெடிக்குன்னு சிரிப்பு வருது. ஃபேமிலியோட பார்க்கணுன்னா ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்து பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனால் படம் பார்க்குறவன் யாரும் முக்கியமாக நிறைய படம் பார்க்குறவன் எதெல்லாம் எதிர்பார்த்து வரோம் இந்த படத்தை பார்க்க முடியாது. 130 ரூபா கொடுத்து வேறு பிரியாணி சாப்பிட்டா கூட ஒர்த்தாக இருக்கும். இது வந்து ஒர்த்தே இல்லை. நம்மளே படுத்துக்கணும் தூங்குறப்போ ஒரு கதையை யோசிச்சா இந்த கதை தான் வந்து நிற்கும். ஒரு மெட்ராஸ் ஆகி ஒரு கிராமத்துள்ள எடுத்துன்னு போயிட்டு சாமி பண்ணிடுச்சுன்றதை எடுத்துருக்குறாங்க. ஒரு கான்செப்டே சரி. அதெல்லாம் ஏதோ படத்தை ஓரளவுக்கு பேச வைக்கணும்னு சொல்லிட்டு அதை பண்ணி விட்டா மாதிரி இருக்கு. அதே குழு அதே கலகலை, அதே கைதி கண்ணாயிரம், அதே தான் இவரது எல்லாம் வர்றதுமே ஃப்ளாப் படம் தான். இவருக்கு திறமையை மறந்துட்டார். எது டிடி ரிட்டர்ன் சூப்பராக இருந்தது. அதுவும் நான் கொடுத்துருக்கேன், நல்லா தான் இருந்தது. ஏதோ கும்பலாக ஓடி போய் ஒரே சந்து உள்ள ஒரே இடத்துல சுற்றி எடுத்தாங்க. பட் இது இல்லை. பளிச்சுன்னு மூவியோட ப்ளஸ்னா நான் ஒரு அரை மணி நேரம் திருப்பி போய் பார்க்கணும் ப்ரோ. பார்த்து நான் தேடினா தான் ப்ளஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் ப்ரோ. படம் நீங்கள் இப்போது கேட்குறீங்களே, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்களே உள்ளே போயிட்டு பாருங்களேன். பார்த்துட்டு ஃப்ரீயாக தான், ஃப்ரீ டிக்கெட் தான், உள்ளே போங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரீ டிக்கெட்ஸ்னால் பண்ணுறோம் ப்ரோ. நீங்கள் சும்மா உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஓ இது படமா, இந்த படத்தில் இதெல்லாம் காமெடியா, அந்த மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஒரு 6 மாதம் 8 மாதம் வேஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸ்மைல் வருதுனா எப்படி? எதுவுமே இருக்காது ப்ரோ காமெடி. கருப்பு கலர் கண்ணாடி போட்டு அதில் பெயிண்ட் அடிச்சு ஓடுறது, அது ஒரு காமெடி. கூல் சுரேஷ் வருவார், கோணம் வாயின்னு போயிடுவார் ப்ரோ. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் கூல் சுரேஷ் பரவாயில்ல ப்ரோ. ஏன்னா கூல் சுரேஷை காமெடி பண்ணுறாரோ இல்லையா, அவங்க சுற்றி இருக்கிற 4 பேர் காமெடி பண்ணுறாங்க. இவர் ஒன்று சொல்கிறத அவங்க மாற்றி சொல்கிறது ப்ரோ. ஹீரோயின்லாம் எதுக்கு வந்தாங்க, அவங்க இந்த எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்தில் வந்தாங்கல்ல, அதோட நிப்பாட்டி இருக்கலாம் ப்ரோ. காமெடிலாம் சுத்தமாக இல்லை ப்ரோ. தேடணும் ப்ரோ போயிட்டு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி படம் எடுக்க வேணாம்னு சொல்லுவோம் ப்ரோ. அந்த அளவுக்கு இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறது, நீங்கள் வேறு எதனா படம் மூவி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த சாமி நம்பிக்கை காமெடி படம் எடுக்கிறேன் இதெல்லாம் வேணாம். வேறு எதனா அழகாக நீங்கள் அவங்க லாஸ்ட்டு இந்த ஒரு 1/2 hour செக்மெண்ட் தான், அதை நீங்கள் ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாமே. ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் எதுவுமே இருக்காது, சும்மா பார்க்கலாம் ப்ரோ. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி தெரியுமா போவோம், ரொம்ப ஸ்லோவாக போகும், நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னடா இது, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் இது நடக்க போகுது, இவன் வரப்போகிறான், இது சொல்ல போகிறான், இதுதான் நடக்கும்.